கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6. தக்ஷகாண்டம். அதில் 9. பிரம்மாவின் யாகத்தில் தக்ஷனின் வசைமொழி. தக்ஷனுக்கு முன்னதாகவே அங்கு தேவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடம் தக்ஷன் நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் தெரிவித்துவிட்டு, பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களே, நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்ப்பதற்காக கைலாய மலைச்சாரலுக்கு சென்றிருந்தேன். ஆனால் அங்கே சிவபெருமானுடைய மாளிகை வாசலில் நின்றிருந்த வாயிற்காப்போர்கள் என்னை மாளிகையின் உள்ளே பிரவேசிக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். பரமசிவனுடைய ஆக்ஞை இல்லாமல் நான் உள்ளே போக முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். மேலும் அவர்கள் என்னை நோக்கி, அடே தக்ஷனே, உன் முகத்தை பார்க்கக்கூட எங்களுக்கு பிடிக்கவில்லை. நீ சங்கரருடைய கடைக்கண் பார்வைக்காக இங்கேயே காத்து கொண்டிரு, அல்லது வேறு எங்காவது போய்விடு என்று அவதூறான வார்த்தைகளையும் கூறினார்கள். இதில் அவர்கள் குற்றம் எதுவும் இல்லை. எல்லாம் என்னுடைய தவறால் வந்த விளைவுதான். நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு என் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்க்கச் சென்றேனே, அதுதான் சுத்த தவறு. சரி, இனிமேல் இதை பற்றி பேசித்தான் என்ன பயன்? அந்த கடின மனம் படைத்த சிவனுக்கு இன்று தொட்டு நீங்கள் அனைவரும் வழிபாடு வந்தனைகள் எதுவுமே நிகழ்த்தக்கூடாது. அவனை உங்கள் மனதால் நினைப்பதையே அறவே விட்டுவிட வேண்டும். என் உத்தரவை மீறி நீங்கள் அந்த சிவபிரானுக்கு ஏதாவது மரியாதைகள் செய்தீர்களானால் அதற்கான தண்டனையை நீங்கள் அடைவது நிச்சயம். மேலும் அதோடு உங்கள் பதவிகளையும் பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் அதிக கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்வதுதான் நல்லது என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அதன் பிறகு தக்ஷன் தன் மனம் போனபடியெல்லாம் பரமேஸ்வரனை நிந்தித்து அவதூறாக பேசியபடியே தன் வாழ்நாளை கழித்து வந்தான். இப்படியே அநேக வருஷங்கள் சென்றன. அப்போது சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவனுக்கு திடீரென்று யாகம் செய்ய வேண்டுமென்ற விருப்பம் உண்டாயிற்று. அவர் யாகத்திற்கான பொருட்களை எல்லாம் பெருமளவில் சேகரித்து வைத்து கொண்டு, நான் செய்யப்போகும் இந்த யாகத்திற்கு தேவாதி தேவனும் சிவசங்கரருமாகிய அந்த பரமேஸ்வரனை பயபக்தியோடு அழைத்து வந்து ஹர்விக் பாகங்களால் அவரை பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து வணங்கி வழிபடப் போகிறேன். மூட புத்தி படைத்த இந்த தக்ஷனோ பரமசிவனை பலவாறாகவும் அவமதித்து வெறுத்து ஒதுக்குவதால் என்னுடைய காரியத்தைக் கண்டு அவன் எனக்கு தண்டனையளிப்பது நிச்சயம்தான். ஆனால் அதற்காக அவன் என் உயிரையே பறித்து கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் உயிரின் மீது எனக்கு சிறிதளவாவது அக்கறை இருந்தால்தானே அதை பற்றி நான் கவலைப்படுவதற்கு என்று தனக்குள் இம்மாதிரி நிச்சயித்து கொண்டார். பிறகு அந்த நான்முக பிரம்மன் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு கைலாய மலைச்சாரலுக்கு சென்று அங்கு சிவபெருமானின் மாளிகை வாசலிலிருந்த நந்தி தேவரிடம் தம்முடைய வரவை பரமேஸ்வரருக்கு அறிவிக்கும்படி செய்தார். அதன் பிறகு நந்தி தேவரின் வாயிலாக ஈஸ்வரனின் உத்தரவை பெற்று அப்பெருமானுடைய திருச்சன்னதியினுள் நான்முகன் பிரவேசித்தார். பிறகு அவர் முக்கண் பெருமானை நோக்கி, மகாதேவனே,
சகல லோக நாயகரே, நான் செய்யப்போகும் யாகத்திற்கு தாங்கள் தயை கூர்ந்து பிரசன்னராகி முதலாவதான ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நான் மிகுந்த பாக்கியசாலியாவேன் என்று வேண்டினார். அவருடைய வேண்டுதலுக்கு மனமிரங்கிய பரமேஸ்வரன், பிரம்மதேவனே, நீ செய்யப்போகும் யாகத்திற்கு என்னுடைய சார்பில் நந்தி தேவரை அனுப்பி வைக்கிறேன் என்று புன்சிரிப்போடு கூறி அருளினார். அதை கேட்டதும் நான்முகன் பெருத்த உவகை பெருக்கோடு அங்கிருந்து புறப்பட்டு தக்ஷனின் அரண்மனையை நோக்கி வந்தார். தான் செய்யப்போகும் யாகத்தை பற்றி தக்ஷனிடம் தெரிவித்துவிட்டு அவனுடைய அனுமதியையும் பெற்றுக்கொண்டு அவர் மகாமேரு மலையை வந்தடைந்தார். அங்குள்ள மங்களமான மனோவதி என்னும் சிகரத்தை அடைந்து அங்கேயே தம்முடைய யாகத்தை செய்யத் தொடங்கினார். அப்போது விஷ்ணு முதலான சகல தேவர்களும் பிரம்மாவின் மைந்தர்களும் கைலயங்கிரியை விரைவில் அடைந்து அங்கே பிரம்மதேவனால் வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்பட்டார்கள். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.